யூஸ்ஃபுல் டாக் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நான் என்ன தலைப்பை பற்றி பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, 2024இல் எல் நினோவால் வர இருக்கும் பாதிப்புகள். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல் நினோ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வழக்கத்துக்கு மாறான அதிகமான வெப்பநிலை. இதை தான் எல் நினோன்னு சொல்கிறாங்க. பொதுவாக கோடை காலத்தில் மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கும். நைட்டு நல்லா மழை பெய்யும், பகலில் வெயில் இருக்கும். இது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். சூரியன் பூமிக்கு மிக நெருக்கமாக இருக்கும் இந்த 3 மாதத்தில். அதனால் இந்த வெப்பநிலை அதிகமாக உயருதுன்னு நம்ம பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கருத்து. அப்படி இருக்கும்போது எல் நினோ அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, பசிபிக் பெருங்கடலில் கடல் நீர் மட்டத்தோட மேல் பரப்பளவில் காற்று இல்லாத பொழுது வெப்ப அலை உருவாகும். அந்த வெப்ப அலை சராசரி வெப்பத்துக்கும் அதிகமான வெப்பநிலை 0.9 ஃபாரன்ஹீட் பர்சன்டேஜுக்கு வந்துச்சுன்னா அதை எல் நினோன்னு சொல்கிறாங்க. இந்த வெப்ப அலையானது இந்த வருடம் 2024இல் 1.5% அல்லது 2% அளவுக்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக அறிஞர்கள் சொல்கிறாங்க. பத்திரிகைகளில் கூட நம்ம படிச்சிருக்கோம். இந்த எல் நினோ நிகழும் காலம் பார்த்திங்கன்னா 2 வருடம் முதல் 7 வருடத்திற்குள் ஒரு முறை நிகழும்னு சொல்கிறாங்க. இப்படி எல் நினோ வரும் பொழுது ஒரு பகுதியில் மிக பலமான மழை பெய்யும், மற்றொரு பகுதியில் வறட்சி நிலவும், உணவு பற்றாக்குறை ஏற்படும், நீர் தட்டுப்பாடு வரும். இது இந்த சமயத்தில் வரும். இந்த பாதிப்பு வரும் பொழுது பல மாற்றங்கள் ஏற்படும். விவசாயத்தில் மாற்றம், பொருளாதாரத்தில் மாற்றம், வாழ்க்கை முறைகளில் மாற்றம். இப்படி மாற்றம் வரும்போது இதில் மட்டும் மாற்றம் வராதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 6 சீசன்ஸ் இன் தமிழ், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், கார்காலம், இலையுதிர்காலம். இங்கிலீஷில் ஸ்ப்ரிங் சீசன், ஆட்டம் சீசன், வின்டர் சீசன், சம்மர் சீசன். இதை தான் இந்த பருவநிலைகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இனிமேல் எப்படி மாறும்னு சொல்கிறாங்கன்னா, மழைக்காலம், வெயில் காலம் இப்படி தான் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடல்சார் தொடர்புகள் நிலைகள் சீர்குலைக்கப்படும், மழைப்பொழிவில் மாற்றம் ஏற்படும், வானிலையில் மாற்றம் ஏற்படும், வெப்பநிலை வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக உயரும். இதனால் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, வெக்டார் பார்ன் டிசீஸ், சிக்கன்குனியா, டெங்கு, கடுமையான டெங்கு, மலேரியா காய்ச்சல், ஜிகா வைரஸ் போன்ற நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. வெப்பநிலை அதிகரிக்கும் போது உடலில் சோர்வு ஏற்படும், வெப்பத்தினால் வாதங்கள் ஏற்படும். குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ், டீனேஜர்ஸ் இவங்கெல்லாம் மிக மிக கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதை விட கவனமாக இருக்க வேண்டியது இந்த டெத் ரேஷியோ அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் நீர்நிலையின் மூலமாக வியாதிகள் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகாதாரமாக இருக்கிற நீர்நிலைகளில் மாசு படிந்த நீர் கலப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை குடிக்கிறதுனால வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, வயிற்று உபாதைகள் போன்ற வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மக்கள் சுகாதாரத்தில் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, காற்று மாசுபடும்னு சொல்கிறாங்க. இந்த காற்றில் மாசுபடைஞ்சதை நம்ம சுவாசிக்கும் பொழுது சுவாசத்தில் பிரச்சனை வரும். முன்னமே இந்த ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க, நுரையீரல் சம்மந்தமாக பிரச்சனை உள்ளவங்க இவங்கெல்லாம் மிக கவனமாக இருக்கணும். ஏதாவது பிரச்சனை சிம்டம்ஸ் தெரிஞ்சுன்னா உடனே அருகில் இருக்கிற மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது மிக மிக நல்லது. சரி, இந்த எல் நினோ காலம் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் யாருமே கணித்து சொல்லவே இல்லை. அப்படி கணித்து சொல்கிறது மிக மிக கடினம்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த எல் நினோ நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. குறிப்பாக உதாரணத்துக்கு 1983இல் நிகழ்ந்த எல் நினோ ஜூலை 3ஆம் வாரத்தில் தான் இந்த எல் நினோ முடிவுக்கு வந்திருக்குது. 1987 நிகழ்ந்த எல் நினோ டிசம்பர் வரைக்கும் எல் நினோ முடிவுக்கு வரலை அப்படின்னு ஆய்வு அறிக்கைகள் எல்லாம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த வருடம் தோராயமாக எப்போ இந்த எல் நினோ முடிவுக்கு வரும்னு சொல்கிறாங்கன்னா, ஆட்டம் சீசன், அதாவது இலையுதிர் காலம், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த மாதங்களில் எல் நினோ முடிவுக்கு வரும்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. நம்ம எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, பகல் நேரத்தில் வெயிலில் அனாவசியமாக போயிட்டு வரதை தவிர்க்கணும். அப்படி என்ன தான் முக்கியமான வேலையாக இருந்தாலும்
சாயந்தர நேரத்தில் போய் அந்த வேலையை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு மிக அதிகமான தண்ணீரை குடிக்க வேண்டும். எலுமிச்சம்பழம் ஜூஸ் சாப்பிட்லாம். அப்புறம் வெயிலில் செல்லாமல் இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக சுகாதார விழிப்புணர்வுடன் நாம் அனைவரும் இருக்க வேண்டும். நன்றி.